पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூலை மாத கிரக பயிற்சி 2025 ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, சோசியத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற சனி பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்கர பயிற்சி அடைய உள்ளார். சனி பகவான் வக்கர நிலையில் சஞ்சரிக்கிறது அதன் வீரியத்தை அதிகரிக்கும் என்கிறதுனால சனி வக்கர பயிற்சி முக்கியத்துவம் பெறுது. அதோடு சூரியன் கடகராசிக்கு போகிறாரு, செவ்வாய் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆடம்பர சுக வாழ்க்கை அளிக்கும் சுக்கிரன் ஜூலை மாதத்தில் ரிஷபராசியில் உள்ள நிலையில் மிதுனத்துக்கு போகிறாரு. ஜூலை மாத கிரக பயிற்சிகள் காரணமாக சில ராசிக்காரவங்க குறையாத அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் பெற்று வளமான வாழ்க்கை வாழ்வாங்க என்கிறாங்க. ஜூலை மாத ராசி பலன்களில் 2025ஆம் ஆண்டு கடகராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குடும்பம். அஷ்டம ராசியில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ள இந்த மாதத்தில் விரயஸ்தானத்தில் குரு பகவானும் சஞ்சரிக்கிறதுனால வருமானத்தை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மாத ஆரம்பத்திலேயே திட்டமிட்டு அதன்படி செலவு செஞ்சிங்கன்னா பணப்பற்றாக்குறையை தவிர்க்கலாம். குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமையும் ஒற்றுமை குறையவும் வாய்ப்பு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் பாதிக்கப்படும். வெளியூர் பயணம் ஒன்றையும் தவிர்க்க முடியாத. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்படும். வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண் அல்லது மாப்பிள்ளைக்கு வேலையில் பாதிப்பு ஏற்படக்கூடும். பரிகாரம் அவசியம். விவாக முயற்சிகளில் தடங்கல்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் கவலையை அளிக்கும். அடுத்தது உத்தியோகம். உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து ராசிக்கு 8ஆம் இடமாகிய கும்பராசியை சஞ்சரிக்கிறதுனால அன்றாட பணிகளில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக மேலதிகாரிகள்கிட்ட அலுவலக பணிகள் பற்றி விவாதிக்கும்போது அதி ஜாக்கிரதையாக பேசணும். நிர்வாகத்தினரை பற்றி சக ஊழியருடன் தவறான அபிப்பிராயத்தை கூற வேணாம். மேலும் சக ஊழியர்களின் சொந்த பிரச்சனையில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதிருக்கிறது மிகவும் அவசியம் என கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கின்றன. வெளிநாடுகளில் வேலைக்கு முயற்சித்து வரும் கடகராசியினர் இடைத்தரகர்களை நம்பிவிடாமல் இருக்கிறது அவசியம். தொழில் வியாபாரம் வர்த்தகத்துறை சனி பகவானின் ஆதிக்கத்தில் தான் இருக்குது. இந்த மாதம் சனியும் ராகுவும் அஷ்டம ராசியில் இணைந்திருக்கிறதுனால போட்டியும் பொறாமையும் விற்பனையை பாதிக்க. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கா. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையா. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடா. தொழிற்சாலைகளில் ஊழியர்களால் பிரச்சனைகள்லாம் ஏற்படா. வெளி மாநில ஊழியர்களின் தூண்டுதலால் உற்பத்தியெல்லாம் பாதிக்கப்படும். பொறுமை நிதானம் அவசியம். உணர்ச்சி வசப்படாமல் பிரச்சனையை சாதுரியமாக சமாளிக்க வேணும். அடுத்தது கலைத்துறையினர் வருமானம் குறையும்.
எந்த செலவையும் குறைத்து கொள்ள முடியாது. குடும்ப பிரச்சனைகளும் கவலையை அளிக்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது. வாய்ப்புகள் கிடைத்தாலும் எதிர்பார்க்கும் அளவுக்கு வருமானம் இருக்காது. அடுத்தது அரசியல் துறையினர். அரசியல் துறையினருக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது. கட்சியில் ஆதரவு குறையாது. மேல்மட்ட தலைவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் இருப்பீங்க. கிரகநிலைகள் அனுகூலமற்ற நிலைக்கு மாறுவதனால பேச்சிலும் செயலிலும் மிகவும் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேணும். சிறு தவறாக இருந்தாலும் சரி, பெரும் பிரச்சனையில் நீங்கள் சிக்கிட்டு மாட்டிக்கணும். மாணவ மாணவியர் கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் இந்த மாதம் முழுவதும் சுபபலம் பெற்றிருக்கவில்லை. பாடங்களில் மன ஆர்வத்துடன் ஈடுபட மறுக்கும். தேவையற்ற விஷயங்களில் மனம் செல்லும். தவறான பழக்க வழக்கங்கள் உள்ள நண்பர்களுடன் சேர்க்கை ஏற்படக்கூடாது. அது உங்கள் கல்வி முன்னேற்றத்தை பாதிக்கும். தவிர்ப்பது அவசியம். விவசாயத்துறையினர் இந்த மாதம் முழுவதும் விவசாயத்துறையின் பிரதான கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக இல்லை. மிக கடுமையாக உழைச்சாலும் விளைச்சல் எதிர்பார்த்ததுக்கு அளவா சற்று குறைவாகவே இருக்கும். ஆடு மாடுகளின் பராமரிக்கிறதுல பணம் விரயமாகும். பழைய கடன்கள் தொலை தரும். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அடுத்தது பெண்மணிகள். ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்படுறதுனால ஏதோ ஒரு உடல் உபாதை தொல்லை தரும். அடிக்கடி மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடாது. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்கள் பணிகளில் கவனமாக இருக்கணும். விவாகமாகாத கன்னியருக்கு வரன் அமைகிறது தாமதப்படும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் பெண்மணிகளுக்கு விசா பிரச்சனைகள் கவலையை அளிக்க. அடுத்தது அறிவுரை. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்கணும். இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுறதை தவிர்க்கணும். ஏனெனில் கவனமாக போகணும். அதாவது அஷ்டமஸ்தானத்தில் உள்ள சனி மற்றும் ராகுவின் சேர்க்கை உங்களை எச்சரிக்கை செய்துங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் அவசியம் செய்தல் வேணும். சனிக்கிழமையில் ஆலயம் ஒன்றில் மாலையில் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வருவது மிக சிறந்த பரிகார பலனளிக்க.